அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேத்தமெட்டிக்கல் கணக்கு அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. நாம ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ ப்ரைஸ் ஆக்ஷனோ அல்லது ட்ரெண்ட் லைன்ஸோ நியூஸ் எதையுமே பார்க்கறது கிடையாது. மேக்ஸ் அந்த வேல்யூல வந்தால் தான் அந்த நியூஸ் அதுக்கு பயன்படலாம். ப்ரைஸ் ஆக்ஷனை அந்த ப்ரைஸ்ல தான் ஏறலாம். எல்லாமே அதுபடி தான் நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய தியரி. ஓகேங்களா? அப்போ யூடியூப்ல கொடுக்குறாங்கன்றதுக்காக நம்பாதீங்க. இன்க்ளூடிங் மீ என்னை சேர்த்து தான். நீங்க அதை பயிற்சி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி இல்லை உங்க டெக்னிக்கல் கூட இந்த வேல்யூ மேட்ச் ஆச்சுன்னா இதை பயன்படுத்திக்கோங்க, இல்லையா இதை தவிர்த்துடுங்க. சரி, இன்னைக்கு அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் கிளாஸ்ங்க வருகிற ஒரு 6ஆம் தேதி துவங்குகிறது. இது இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான், இதை வச்சு ஆப்ஷன் பையிங் எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஒரு இயர்லி அனலைஸ்ல இயர்லி லெவல் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இப்போ இயர்லி லெவல்ஸ் அந்த அனலைஸ் மந்த்லி இது பிளேலிஸ்ட்லேயே தனியாக இருக்கும். வீடியோ பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க. மந்த்லி லெவல் போட்டிருப்பேன், வீக்லி லெவல் எல்லாமே போட்டிருப்போம். அது சார்ந்து தான் இந்த கிளாஸஸ் இருக்கும். ஒரு ஸ்டாக்கோ இல்லை கமாடி எனி ஆல் மார்க்கெட்டுக்கு அது பொருந்தும் பொசிஷன். ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு தேர்ஸ்டே என்னங்க எக்ஸ்பைரி டேவா? எக்ஸ்பைரியில் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 0 to ஹீரோ கால் பண்ணுறேன்னு போவீங்க. நான் இது சொல்லிக் கொடுக்குறதோட சரிங்க, ஆப்ஷன்ல சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் நான் ட்ரேடு 0 to ஹீரோ கால் எடுக்க மாட்டேன். ஏன்னா அதில் 0ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆனால் நம்ம சொல்லிக் கொடுத்ததுலே நம்மளுடைய சேஃப் ட்ரேடு டைமிங் அதெல்லாம் இருக்கு இல்லையா? சேஃப் ட்ரேட்லையும் எனக்கு அதே விலையில கிடைச்சா நானும் அந்த 0 to ஹீரோ காலை எடுப்பேன். ஓகேங்களா? இப்போ 0 to ஹீரோ கால்னுடைய ரூல் என்ன? அந்த ரூல் மஸ்ட் உங்க மைண்ட்லயே இருக்கணும். அந்த ரூலை தயவு செய்து மறந்துடாதீங்க. அந்த ரூல் ஃபர்ஸ்ட்ல என்ன ஆனாக்கல இன்ஸ்டன்டா என்ன ஆகும்னு தெரியும். அப்புறமா அதுக்கு புக் பண்ணிட்டீங்கன்னாக்கா அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த ரூலை மஸ்ட் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அதை லைவ்ல தான் உங்களால ஃபைன் பண்ணி அந்த இதுவை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். எப்போ எடுத்து எப்போ புக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரூலை மறந்துடாதீங்க. அதே போல 0 to ஹீரோ கால்ங்கிறது எல்லா நாளெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. எக்ஸ்பைரி டேல மட்டும்தான் பண்ணணும். அதுதான் 0 to ஹீரோ கால். மற்ற எல்லா நேரம் போய் 0 to ஹீரோ கால் பண்ணானா அது டோட்டலி ராங். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு லெவல் பார்க்கலாம். இன்னைக்கு 22,900 புட்டு 42 ரூபாய்க்கு மேல இருந்தால் நிப்டி இறங்குவதற்கு ட்ரை செய்யும். அதே 42 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிப்டி ஏறுவதற்கு ட்ரை பண்ணும். அப்போ நிப்டி ஏறி இறங்குன்னு தான் நான் சொல்றேன். இதை வாங்குங்க வையுங்கன்னு நான் சொல்லல. அப்போ என்னடா இது, எல்லாரும் மார்க்கெட்னுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தானே கொடுத்து இது சொல்லுவாங்க, இவர் வித்தியாசமா இப்படி சொல்றாரு அப்படிங்கறது சிந்தி. ட்ரெண்டே நாங்க இதை வச்சு சொல்றேன். அப்ப ஏன் இதை வச்சு சொல்றேன் அப்படிங்கறத முடிவு. இந்த பிரைஸ்க்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு ஏறுறதுக்கு தான் ட்ரை பண்ணுங்க. விடவே விட மாட்டாங்க. எவ்வளவு கீழே வந்தாலும் மேல இருந்தாக்கல இறங்குறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். கீழே இறங்க விட இது மேல ஏறதுக்கு விட மாட்டாங்க. இப்போ இது 42 ரூபாய்க்கு கீழே வந்துட்டு ஒரு விலையில எதர் திரும்பலாம் ஆர் டவுன் ஆகலாம். மேல போனா மேல ஏறலாம், ஒரு விலையில திரும்பலாம் ஆர் எதர் அங்கிருந்தும் அப் ஆகலாம். அப்போ ரிவர்சல் 1000 பாயிண்ட் ஏறினாலும் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறும், இறங்கினா இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்கும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். சரி, எக்ஸ்பைரி டேல எனக்கு ட்ரேட் பண்ண பயமா இருக்கு சார், பிரீமியம் ரொம்ப எரேஷன் ஆயிடுது, பயந்துடுறேன் சார் அப்படின்னா, பயம் இருக்கிறவங்க சிம்பிள் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி இருக்கு இல்லைங்களா? நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில நம்ம கால்குலேஷனை போயிட்டு அப்படியே அப்ளை பண்ணி அதுல ட்ரேட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. பயமா இருப்பாங்க. ஆனா எக்ஸ்பைரி டேல பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குங்க. மார்க்கெட் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டு போகுங்க, சொல்லி தருங்க, பாடம் நடத்தும். எக்ஸ்பைரி டேல அவ்வளவு கத்துக்கலாம் நீங்க. இப்போ பிராக்டிஸ் பண்ணி வர்த்தகம் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.